இது உலகத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத லிஃப்ட், அதாவது எலவேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உலகத்திலே பார்க்காத அதிரடியான எலவேட்டர்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படி இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது பைலாங் எலவேட்டர். இந்த எலவேட்டர் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு மலையை அவதார படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு எலவேட்டரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடியிலேருந்து 326 மீட்டர் அளவு ஹைட்டு. கிட்டத்தட்ட ஒரு ஈஃபில் டவர் ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 50 பேசஞ்சர்ஸை இந்த ஒரு லிஃப்ட்ல கேரி பண்ணி போகலாமா. கிட்டத்தட்ட நீங்கள் நடந்து போனால் 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுமா நார்மலாக நடந்து போக. ஆனால் இதுவே இந்த ஒரு எலவேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு 66 செகண்ட் மட்டும்தான் ஆகுமா. ஏன்னா இந்த ஒரு லிஃப்ட் நார்மலாக பொறுமையாக போகாது. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையை டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே கடந்துடும். அது எவ்வளோ செகண்டோட உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லணும் தான் இந்த ஒரு 66 செகண்டையும் அவங்க சொல்கிறாங்க. இது இப்போயோ நேற்றோ பில்ட் பண்ணலிங்க. கிட்டத்தட்ட 1999 பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு எலவேட்டர் 3 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ஃபாஸ்டர் எலவேட்டர் ரெக்கார்டையும் இந்த ஒரு பைலாங் எலவேட்டர் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 60 மில்லியன் மக்களை வெறும் 2 டெக்கேட்ஸில் வந்து இந்த ஒரு லிஃப்ட் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு எலவேட்டர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனால தாங்க அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மலை தான் இருக்குது, ஒரு சுற்றுலா தலம் மாதிரி தான். ஆனால் இந்த எலவேட்டரில் ஏறி இந்த வியூவை பார்க்கறதுக்குன்னே சொல்லி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோல ரெண்டாவதா பார்க்க போறது அக்வா டேம் எலவேட்டர். இந்த எலவேட்டரோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் இருக்கும். அதாவது உங்களை சுத்தி நிறைய அழகழகான மீன்கள் இருக்கும். அது 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 10,000 15,000 மீன்கள் உள்ள இருக்கும். அதுக்கு நடுவில் எலவேட்டர் அமைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. ஆனா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுற்றுலா தலம்லாம் இல்லைங்க, நார்மலான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உலகத்திலேயே அக்வாரியம்ல ஒரு எலவேட்டர் செஞ்ச பேரை வந்து எந்த ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்காங்க. இந்த எலவேட்டர் வேற எங்கேயும் போலீங்க, சும்மா கீழே இருக்கிறவங்கள மேல எடுத்துட்டு போய் ஹோட்டல் டாப்ல விடுறதுக்காக தான் இந்த ஒரு எலவேட்டர் போயிட்டு இருக்கு. நார்மலான ஒரு ஹோட்டல்ல ஒரு எலவேட்டர் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆனா சுத்தி அக்வாரியம் இருக்கிறதுக்காக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே வருஷம் மட்டும் ஒரு 1000கணக்கிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஹோட்டலில் வந்து தங்குவாங்களாம். செம்மையாக இருக்குல்ல. அப்படி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த லிஃப்ட்டில் போகிறப்ப நம்மளை சுற்றி அழகழகான மீன்கள் ஷார்க்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு இடத்த போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹோட்டல் பிரபலமாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஹோட்டலுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. அதாவது டிசம்பர் 16, 2022 அப்போ காலையில் 5 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய அக்வாரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விட்டு அப்படியே உடஞ்சி சும்மா தண்ணி தெறிக்க வெளில வந்து விழுது. அந்த காலையில் நேரத்தில் அந்த சவுண்டு கேட்டோடனே ஹோட்டல் ரூமில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இது சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மீன்கள் வெளில வந்து செத்து கிடக்குது. கிட்டத்தட்ட பல வருஷமாக பத்திரமா இருந்தது, எப்படி உடஞ்சதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சரி பண்ணலை, இனிமேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்குமே ஒரு அக்வாரியமில் எலவேட்டர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய பேர் இந்த ஒரு ஹோட்டலில் தான் சார்ந்தோம். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள எந்த ஒரு ரயில்வே எலவேட்டர். இந்த ஒரு எலவேட்டரை அங்கே இன்க்ளைன்டு ரயில்வே தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 53 டிகிரி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள பெஸ்ட் இன்க்ளைன்டு ரயில்வே அப்படின்ற பேரையுமே எந்த ஒரு ரயில்வே வந்து வாங்கியிருக்கு, சாரி இந்த ஒரு எலவேட்டர் வாங்கியிருக்கு. அதுலேயும் நீங்கள் இதில் ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு செம்மையான ஒரு பயத்தை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டரில் ஸ்டார்டிங் போகிற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கும். ரோலர் கோஸ்டரில் மேலே எதுவும் தடுப்பு இருக்காது, ஆனால் இதில் வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு தடுப்பு இருக்கும். அது சும்மா பிளாஸ்டிக் கிளாஸ் கலந்த மாதிரி தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் மூலமாக நீங்கள் வந்து அவுட் சைட் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்குண்டு இது ரோலர் கோஸ்டர் மாதிரி ஸ்பீடில் போகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நார்மலான எலவேட்டர் ஸ்பீடில் தான் இதுவுமே ஒன்று ட்ராவல் ஆகும். ஆனால் இதில் போகிறப்ப நிறைய பேர் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரின்னு சொல்லி ரொம்ப பேர் பயந்துருக்காங்களாம், கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு எலவேட்டர் கொடுக்கும். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு எலவேட்டரை அங்கே இருக்கிற கோல்டு மைனிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட கோல்டு வந்து அடிசுரங்கத்திலேருந்து எடுத்து மேலே வந்து கொடுக்கறதுக்காக தான் எந்த ஒரு எலவேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் கோல்டு மைன்ஸ் எல்லாம் மூடிட்ட பேர் இதை வந்து ஒரு சுற்றுலா தலம் மாதிரியும் யூஸ் பண்றதுக்காக இந்த ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. அதுலேயும் இங்கே ஒரு மவுண்டெயின்குள்ளே இருட்டு சுரங்கத்துக்குள்ளே நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு செம்மையான ஒரு டெவில் பயம்லாம் வருமா. ஸோ இது மவுண்டன் ஆஃப் டெவில்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நைட் டைமில் ஒரு இருட்டு கொகைக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய எலவேட்டருக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறீங்க, எப்படி இருக்கும்? மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட்வே ஆர்ச் எலவேட்டர். பாடி பார்க்கவே எவ்வளோ பெரிய ஆர்ச் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. ஆனால் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியோண்டு அப்படியே பார்க்க எக்கு மாதிரி ஷேப்பில் வந்து எலவேட்டர்ஸ் இருக்கும். அட் அ டைமில் 5 பேசஞ்சர்ஸ் போகலாம். கிட்டத்தட்ட இது வந்து கீழே இருந்து 630 அடி அளவு உயரம்.
ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் கேப்சூல் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கிற ஒரு எலவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ கட்டலிங்க 1960லேயே கட்டிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. நீங்கள் இந்த எலவேட்டருக்குள்ளே போகிறப்பே ஏதோ ஒரு கேப்சூல்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய சர்வைவல் படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேப்சூல்குள்ளே இருக்கிற மாதிரி காமிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி கேப்சூல் உள்ள ஒரு எலவேட்டர் தான் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு எலவேட்டருமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஆனால் இதுக்குள்ளே போகிறப்ப நிறைய பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆங்ஸைட்டி இருக்குமா, ஏன்னா இது ரொம்பவுமே மூடப்பட்ட ஒரு கேப்சூலாக, அதனாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழையங்காலத்து கட்டடம், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப ஒரு பழசு. இதில் நம்ம போய் ட்ராவல் பண்ணி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தோணுமா. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது ஸ்காட்லாண்டோட வீல் எலவேட்டர். ஆனால் இந்த ஒரு எலவேட்டர் ரொம்பவுமே வித்தியாசமானது. இது நார்மலான மக்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு 2 போட்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டிங் லிஃப்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸ்காட்லாண்டில். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் கெனால்ஸ். இந்த ஒரு கெனால்ஸ்லேருந்து எந்த ஒரு போட் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது அப்பர் சைட்லேருந்து லோவர் சைடு போகிறதுக்காக இந்த ஒரு லிஃப்ட் எலவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். கிட்டத்தட்ட 35 மீட்டர் அளவு அப்படியே ரொட்டேட் ஆகும். பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்க்கவே எக்கச்சக்கமான டூரிஸ்ட்டுகள் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு எலவேட்டரோட வெயிட் மட்டுமே 18,100 டன்ஸ் வெயிட் வந்து கொண்டதான். ஸோ ஆனால் இந்த எலவேட்டர் கீழேருந்து மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் கிடையாது, 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கீழேருந்து மேலே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து போட் ரைடிங் அப்படின்ட்டு தான் ஒன்று போவாங்க. அப்படி அந்த போட் ரைடிங் போகிறப்ப வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு எலவேட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து 2022லேருந்தே இருக்குன்றாங்க. ஆனால் அதில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சேஞ்செலாம் பண்ணல. பார்க்க ரொம்ப ஒரு சாதாரண ஆர்டினரியான கெனால்ஸ் மாதிரி தான் இருக்குமா. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இப்போ வந்துருக்க டிசைன்ஸு அந்த மாடல்ஸ் மாதிரிலாம் இருக்காதான். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் கெனால்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஷிப் எங்கேயாவது நவுந்து அங்கேருந்து வர்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு போட் ரைடிங் போகிறீங்க, அதுலேயே நீங்கள் வந்து மேல் சைட்லேருந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கீங்க, அடுத்து நீங்கள் இப்போ கீழ் சைடு மாற போகிறீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 5 நிமிஷம் தான் ஆகும். அது பார்க்கவே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங் 4 பார்த்த எலவேட்டருமே நம்ம நடந்து போய் வந்து ஏறி அங்கேருந்து வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு போட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது லிஃப்ட் ஆகுது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு போட்டில் போயிட்டே இருக்கீங்க ரைட்டு, அந்த ஒரு போட்டு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகுது. எப்படி இருக்கும், அது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ரைடுமே. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த ஒரு எலவேட்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதில் போனால் நான் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பை, see you.